விஜய் அண்ணாலாம் பலிகடாங்க. அவருக்கு ஆனாவும் தெரியாது, ஈனாவும் தெரியாது. அவரை கொண்டு வந்து அடிச்சு நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க. நீங்க எல்லாம் உங்க உங்க வேல்யூ தெரியாம நீங்க இருக்கீங்க. நீங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு அந்த ஆள் நம்பிட்டாருங்க. இந்த பாஜக கும்பல் கட்டி இறக்கி விட்டதுதான். இப்ப அவங்கள தற்கூரின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். தற்கூரிகள் இல்லைன்னு காட்டுறதுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுது. அப்ப இன்ன வரைக்கும் சும்மா தானே உட்காந்துட்டு வா வா கிளம்பு. சும்மா உட்காந்து அதிமுக குடும்பம் பிடி சட்டை போட்டுக்கிட்டு அடையாளம் தெரியுமா உட்காந்து இங்க போ. 50 வருஷம் ஆட்சியில 50 வருஷம் குழந்தைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அதேதான் நீங்க நிக்காத. நம்ம பிடி மாஸ்டர் விசில வச்சுக்கிட்டு ஒண்ணு செய்வாரு தெரியுமா? நீ இந்த டீம்ல போய் நில்லு, நீ இந்த டீம்ல நில்லு. அதைத்தான் அமித்ஷா செய்யறாரு. அந்த அமித்ஷா என்கிற பிடி மாஸ்டர் இப்ப இவரை வந்து டிவி கேல சேர்த்து விட்டுருக்காரு. பாரு அவங்க பூரா சின்ன பையன் எல்லாம் இருக்காங்க. தற்கூரின்னு சொல்லிட்டானுங்க. இத மக்கள் நம்ப ஆரம்பிச்சா ஓட்டு போட மாட்டான், ஓட்ட பிரிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ற? 50 வருஷம் அதிமுகவில் இருந்த நம்ம அண்ணன் பாலிமர் சேனல் மாதிரி 50 வருஷம் அதிமுகவில் இருந்த ஒற்றை தலைவன் வந்து விட்டாரு போடுங்கடா. கிளம்பு நீ அங்க போய் நில்லு. அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவோம். இப்ப தற்கூரியில இருந்து அப்படியே தலைமை பொறுப்புக்கு இவர் செங்கோட்டையர் வந்த பிறகு பயங்கரமா கட்சி வந்து களமிறங்கி அடிக்க போதும் ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அதுதான் இதுல இருக்கிற நோக்கம். இதுல செங்கோட்டையன் அதிமுக மேல அக்கறை, அதிமுக தலைமை மீது அக்கறை, அல்லது அதிமுக தலைமை மீது வலிமைப்படுத்தணும்ன்ற தேவை, அவர் இந்த கட்சிக்காக உழைக்கணும்ன்ற அதெல்லாம் இல்லைங்க. அவங்க எல்லாருமே கேம்லிங்ல இருக்கிறாங்க, சூதாட்டத்துல இருக்கிறாங்க. இந்த சூதாட்டத்தின் இன்னொரு முகம் தான் இங்க. அந்த சூதாட்டத்துல காய் நகர்த்துறவர் தான் நம்ம ஐயா அமித்ஷா. இதுங்கெல்லாம் பகடை காய்கள் போய் அங்க நிக்குதுங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த அரசியல் சூதாட்டத்துல இவங்களுடைய இலக்கு அப்படிங்கறது நாங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா EPS ஜெயிக்க கூடாது அப்படின்னு களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு டிடிவி என்ன பேசியிருக்கிறாருன்னா, பாருங்க மாபெரும் ஒரு மிகப்பெரிய 3வது அணி வந்து அமைய போகுது 2026 தேர்தலுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூடிய விரைவில் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய தலைவர்கள் அங்க போய் சேருவாங்க. ஏற்கனவே வந்து முனுசாமி எல்லாம் போறாரு அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு கசிய ஆரம்பிச்சிருச்சு. விரைவில் வந்து டிடிவி, OPS எல்லாரும் அந்த ஜோதியில போய் ஐக்கியம் ஆயிடுவாங்களா? தாவேகா ஜோதியில. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுக்கான வேலையும் நடக்குது தோழ. டிடிவி கட்சி வச்சிருக்காரு. OPS தனியா ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி எல்லாரும் போய் அந்த ஜோதியில ஐக்கியமாகிறது. ஏன்னா இந்த ஜோதியில ஐக்கியமாயி பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கல. அதுவும் நம்ம அண்ணன் EPS எல்லாம் ஒருத்தனை வேணாம், நானும் என் மகன் மிதுன் இருக்கோம், நாங்க 2 பேரும் இருக்கிற வரையும் கட்சி நாங்க தான், நீங்க எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காரு நம்ம அண்ணன்.